இரண்டாவது உலக போர் சமயத்துல ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளையும் ஹிட்லருடைய படைகள் நடுநடுங்க வச்சுட்டு இருந்துச்சு. ஹிட்லருக்கு எதிராக யாராவது சின்ன சின்ன உளவு வேலைகள் பார்த்தா கூட பிடிச்சு வச்சு இமீடியட்டா சுட்டு கொன்னாங்க. இந்த நிலைமையில ஒட்டுமொத்த ஹிட்லர் படைகளையும் நடுநடுங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு பெண். அவங்க பேரு நூர் இனாயத் கான். இவங்க குழந்தைகளுக்கு கதை எழுதுறது, வீணை இசைக்கிறது, சூஃபி தத்துவங்களை ஃபாலோ பண்றது அப்படின்னு ஒதுங்கி ஓரமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு சராசரியான மென்மையான பெண். இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க திப்பு சுல்தானுடைய இரத்த வாரிசு. இந்தியாவில் பிரிட்டிஷ் அதிகாரிகளை எதிர்த்து பிரிட்டிஷ் ஆட்சியை விரட்டி அடிக்கணும் அப்படின்னு வீரஞ்செறிந்த போரை நடத்தி கடைசியில் வீரமரணம் அடைஞ்ச திப்பு சுல்தானுடைய இரத்த வாரிசான இந்த நூர் இனாயத் கான் எதற்காக ஹிட்லர் படைகளுக்கு எதிரான உளவு வேலைகளை பார்த்தார். ஹிட்லருக்கு எதிராக பிரிட்டிஷ் படையோட ஒரு பார்ட்டா எப்படி இவங்க மாறினாங்க? வரலாற்றில் அதிகம் பேசப்படாத இந்த வீரக்கதையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. ஹிட்லருக்கு எதிராக ஒரு ரகசிய உளவாளியா செயல்பட்ட நூர் இனாயத் கான் அந்த இடத்தை எப்படி ரீச் பண்ணாங்க, எதுக்காக அந்த முடிவை எடுத்தாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இவங்க எப்படி திப்பு சுல்தானுடைய இரத்த வாரிசு அப்படிங்கிறத பார்த்தலாம். திப்பு சுல்தானுடைய மகள் பேரு காசிம் பீபி. இந்த காசிம் பீபியோட மகள் வழி பேரன் ஹஸ்ரத் இனாயத் கான். இவருடைய மகள் தான் இந்த நூர் இனாயத் கான். இவங்க அப்பா அந்த ஹஸ்ரத் இனாயத் கான் இருக்காரு இல்லையா, அவரு ஒரு சூஃபி தத்துவத்துல ரொம்ப ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர். குஜராத் மாநிலம் பரோடாவில் அவர் வாழ்ந்தாரு. மிகச்சிறந்த வீணை இசை கலைஞர். இப்போ அவர்கிட்ட தான் அந்த குணங்கள்லாம் இவங்களுக்கு வந்திருக்குது. ஸோ அவங்க அப்பா சூஃபி தத்துவ மரபு, இசை அப்படின்னு அதுலேயே ரொம்ப ஆழ்ந்து போனவர். அந்த கலையை உலகம் முழுக்க பரப்பணும் அப்படின்றதுல ரொம்ப வேட்கை கொண்டவர். உலகத்தோட பல நாடுகளுக்கு போய் சூஃபி தத்துவங்கள், வீணை இசை, வாய்ப்பாட்டு இதையெல்லாம் பரப்புறதுல அவருக்கு தனிப்பட்ட வகையில ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு. அப்படி அவர் அமெரிக்காவுக்கு போகும்போது அங்க ஓரா ரே பேக்கர் அப்படின்ற ஒரு அமெரிக்க பெண்ணை பார்க்கிறார். பார்த்து ரெண்டு பேருக்கு லவ் ஆயிருது. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு அவங்க அமீனா பேகம் அப்படின்னு தன்னோட பேரை மாத்திக்கிறாங்க. பேரை மாத்திக்கிட்டு அதுக்கு பிறகு கணவன் மனைவி ரெண்டு பேருமா சேர்ந்து பல நாடுகளுக்கு கச்சேரிக்கு போறாங்க. அப்படியே 1913 ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கு ஒரு கச்சேரிக்காக இவங்க போயிருக்கிறாங்க. அங்க போன இடத்துல இந்த பெண் பிறந்திருக்காங்க. யாரு? நூர் இனாயத் கான். அங்க வச்சுதான் அவங்க பிறந்திருக்காங்க. அதனாலதான் நூர் இனாயத் கான் ரஷ்யாவுல பிறந்த பெண், ஹிட்லருடைய உளவாளி அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. அவங்க எப்படி ரஷ்யாவுல போய் பிறந்தாங்கன்னா இதுதான் காரணம். அவங்க அப்பா அம்மா அங்க கச்சேரிக்கு போகும்போது அங்க பிறந்தாங்க. அவங்க பிறந்துட்டாங்க. இந்த காலகட்டத்தில் முதலாம் உலக போருக்கான டென்ஷன் உலகம் முழுக்க பில்டப் ஆகுது. அதனால இவங்க தொடர்ந்து ரஷ்யாவில் இருக்க முடியாது அப்படின்ற சூழல் வரும்போது அங்கிருந்து கிளம்பி லண்டன்ல போய் ஒரு சில வருஷங்கள் வாழ்றாங்க. பிறகு கடைசியா பாரிஸ்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க. பாரிஸ்ல தான் அடுத்த 20-30 வருஷத்துக்கு அவங்க வாழ்ந்தாங்க. இப்படி வளர்ந்து நூர் இனாயத் கான் வளர்ந்து வரும்போது அப்பாவுடைய அந்த ட்ரைட்ஸ் காரணமாவோ தனிப்பட்ட ஆர்வம் காரணமாவோ இவங்களுக்கும் சூஃபி தத்துவ மரபு, இந்த வீணை இசை எல்லாத்துலயும் இவங்களுக்கும் ஆர்வம் வருது. வீணையை ரொம்ப ஆர்வமா வாசிக்கிறாங்க. குழந்தைகளுக்கான கதை எழுதுற ஒரு எழுத்தாளரா மாறுறாங்க. அப்புறம் பௌத்த மத நூல் ஒன்றை பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்த்து வெளியிடுறாங்க. இப்படியே அப்பாவை போலவே ஒரு கதை, இசை, ஓவியம் அப்படின்னு ஒரு ஆர்ட் பக்கம் ஒதுங்கி தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எது வரைக்கும் அப்படின்னா இரண்டாவது உலக போர் காலகட்டம் வரையிலும். 1940 ஹிட்லருடைய நாஜி படைகள் பிரான்ஸை கைப்பற்றுது. பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பாரிஸ் நகரத்துல தான் நூர் இனாயத் கான் தன்னுடைய குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த ஊரை கைப்பற்றின ஹிட்லருடைய படைகள் சும்மா இருக்குமா? அங்க இருக்கக்கூடிய யூதர்களை தேடி தேடி வேட்டையாடுறாங்க, கடத்துறாங்க, கொலை பண்றாங்க. அன்றாடம் கண் முன்னாடி யூதர்கள் கஷ்டப்படுறத இவங்க பாக்குறாங்க. நூர் இனாயத் கான் பாக்குறாங்க. இதற்கு எதிராக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க மனம் சஞ்சலப்படுது. ஆனா பிராக்டிகலா அந்த ஊர்ல அதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த டைம்ல ஹிட்லரை மிக கடுமையா எதிர்த்தது அப்படின்னு பார்த்தோம்னா பக்கத்துல இருக்கக்கூடிய இங்கிலாந்து. சோ இங்கிலாந்துக்கு எப்படியாவது தப்பிச்சு போய் அந்த நாட்டோட அணியோட தன்னை அசோசியேட் பண்ணிட்டு ஹிட்லரை எதிர்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கு நூர் இனாயத் கான் வர்றாங்க. அதனால தன்னுடைய ஃபேமிலியையும் கூட்டிக்கிட்டு கடல் மார்க்கமா தப்பிச்சு லண்டனுக்கு போறாங்க. லண்டனுக்கு போய் அங்க செட்டில் ஆகி சின்ன சின்ன கான்டாக்ட்ஸ் ஏற்படுத்திக்கிட்டு ஃபைனலா பிரிட்டிஷ் பெண்கள் விமானப்படையில வேலைக்கு சேர்றாங்க. ஒரு ஒயர்லெஸ் ஆபரேட்டரா வேலைக்கு சேர்றாங்க. இதே டைம்ல அப்ப பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன பண்றாருன்னா, ஹிட்லருக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் முழுக்க ஒரு ரகசிய உளவு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய வேலையை அவர் பண்றாரு. அதற்கு ஆப்டான நபர்களை அவரு தேடிட்டு இருக்காரு. இந்த வேலைக்கு பாரிஸ்ல போய் செய்யணும் அப்படின்னு பாரிஸ் நகரத்துக்கான உளவாளியையும் அவங்க தேடுறாங்க. அதற்கு உள்ளூர் மொழியை ரொம்ப சரளமா, பிரெஞ்சு மொழியை ரொம்ப சரளமா
எந்த விதமான சந்தேகமும் வராத அளவுக்கு யார் பேசுவா அப்படின்னு தேடும்போது ஒயர்லெஸ் ஆப்ரேட்டரா இருக்கக்கூடிய நூர் இனாயத் கான் அவங்களோட கண்ணில் சிக்கிறாங்க. அவங்கள இந்த வேலைக்காக முதல் கட்டமா எடுக்கிறாங்க. பட் சுத்தி இருந்த அதிகாரிகள் பிகினிங்ல இவங்க ஒயர்லெஸ் ஆப்ரேட்டரா இருக்கும்போது இவங்களுடைய நடவடிக்கையை செயல்பாடுகளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மற்ற அதிகாரிகள் இவங்களை இந்த வேலைக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாங்க. அதற்கான காரணம் இவங்க ரொம்ப சாஃப்டா இருக்காங்க, ரொம்ப மென்மையா இருக்கிறாங்க, இசை தத்துவம் அப்படின்னு தன்னோட வேலை உண்டு அப்படின்னு ஒதுங்கி போறாங்க. இவங்களை எப்படி உளவாளியை அனுப்ப முடியும்? உளவாளி அப்படிங்கிறது எந்நேரமும் ஆபத்து சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு வேலை. இவங்களை அந்த வேலைக்கு அனுப்பி ஏதோ ஒரு நேரத்துல டக்குன்னு சிக்கிட்டாக்க மொத்தத்தையும் உளறிடுவாங்க. இவங்க இந்த வேலைக்கு பொருத்தமற்றவர் அப்படின்னு இவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, வேண்டான்னு தடுக்கிறாங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நூர் இனாயத் கான் தான் உளவாளியாக செல்வதில் அவ்வளவு உறுதியோட இருந்தார். அவங்களுடைய மன உறுதி காரணமா அவங்களை அனுப்புறது அப்படின்ற முடிவுக்கு அவங்க வர்றாங்க. எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி நூர் இனாயத் கான் ஒரு ரகசிய உளவாளியா பாரிஸுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஏற்கனவே இதே வேலைக்காக பல உளவாளிகளை லண்டன் அனுப்பி வச்சிருக்கு பாரிஸுக்கு. அப்படி போனவங்க எல்லாருமே அதிகபட்சம் 1 வாரம் 2 வாரம் கூட தாக்கு பிடிக்க முடியல. அதுக்குள்ள நாஜி படைகளோட கண்ணில் பட்டு அவங்கள பிடிச்சி சுட்டு கொண்டுட்டாங்க. பல பேரை அது போல ஏற்கனவே கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நூர் இனாயத் கான் ரொம்ப தைரியமா இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு போறதுக்கு தயாராகிறாங்க. அவங்களுக்கு அங்க போய் செய்ய வேண்டிய வேலையும் இதே ஒயர்லெஸ் ஆப்ரேட்டர் வேலை தான். இங்க பண்ணிட்டு இருந்த வேலையை தான் அங்க போய் ரகசியமா பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு பணிக்கப்பட்ட வேலை. மேட்லின் அப்படின்னு உங்களுக்கு ரகசியமா ஒரு பேரும் வச்சுட்டாங்க. 1943 ஜூன் 16ஆம் தேதி பாரிஸுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு புறநகர் பகுதியில பாராசூட் மூலமா கொண்டு போய் நூர் இனாயத் கானை அங்க லேண்ட் பண்றாங்க. ஆல்ரெடி அங்க இருந்த பாரிஸ்ல இருந்த இந்த லண்டனுடைய பிரிட்டிஷுடைய உளவு நெட்வொர்க் ஒன்று அங்க இயங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பேரு பிராஸ்பர் நெட்வொர்க் அப்படின்னு பேரு. அதுல ஒரு சில பேர் இருந்தாங்க. அந்த நெட்வொர்க்கோட ஒரு பார்ட்டா நூர் இனாயத் கான் மாறுறாரு. மாறி இவங்க ஒயர்லெஸ் ஆப்ரேட்டர் வேலையை செய்யறாங்க. அங்க கிடைக்கக்கூடிய தகவல்களை இங்க லண்டனுக்கு பாஸ் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அடுத்த ஒரு சில வாரங்கள்லயே நாஜி படைகளோட கண்ணுல வரிசையா இந்த பிராஸ்பர் நெட்வொர்க்ல இருந்த ஒவ்வொருத்தரா சிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிடிச்சு ஒவ்வொருத்தரையும் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வரிசையா ஒவ்வொருத்தரா போய் கடைசியில இந்த லண்டன் உளவாளிகள் வேற யாருமே இல்ல, நூர் இனாயத் கான் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறாங்க பாரிஸ்ல அப்படின்னு நிலைமை உருவாகுது. இவங்க ஒருத்தர் மட்டும் மிச்சம் இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் ஹிட்லர் படைகளுக்கும் தெரியுது. ஸோ இவங்களை வேட்டையாடுறதுக்காக ஒரு டீம் திரத்துது. இவங்க ஒரு ஆபத்தான நிலைமையில இருக்கிறாங்க. இனிமேலும் இதே சிச்சுவேஷன் தொடர்ந்துச்சுனாக்க நூர் இனாயத் கானும் கொல்லப்படுவார் அப்படின்ற சூழ்நிலையில லண்டன் அதிகாரிகள் என்ன பண்றாங்க, போதும் நீங்க கிளம்பி வந்துருங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்றாங்க. பட் அவங்க மறுக்கிறாங்க. நோ, நான் வரமாட்டேன். நானும் இங்கிருந்து அங்க வந்துட்டாக்க பாரிஸ்ல இருந்து எந்த உளவு தகவல்களையும் அவங்களுக்கு சொல்ல முடியாது. அதுக்கு யாருமே இல்லாம போயிடுவாங்க. ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்த வேலையை செய்யறேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லிடுறாங்க நூர் இனாயத் கான். சுமார் 16 கிலோ எடை கொண்ட ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை ஒரு சூட்கேஸ்ல வச்சு எடுத்துக்கிட்டு பாரிஸ் நகரத்தோட வெவ்வேறு ஏரியாக்களுக்கு ஒவ்வொரு நாளும் வேற வேற மாறு வேஷத்துல போய் அந்த டிரான்ஸ்மிட்டர் மூலமா சிக்னல்களை ரிசீவ் பண்ணி தேவையான தகவல்களை லண்டனுக்கு அனுப்பணும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அந்த வேலையை ரொம்ப எஃபெக்டிவா அவங்க பண்ணாங்க. இந்த ரேடியோ சிக்னல்களை வச்சு இவங்களை ட்ரேஸ் அவுட் பண்ற வேலையை இன்னொரு பக்கம் ஹிட்லருடைய படைகள் செய்யுது. ஸோ அந்த ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அந்த வேலையை அவங்க தொடர்ந்து பண்ணாங்க. பொதுவா இந்த மாதிரி உளவாளி வேலைக்கு லண்டன்ல இருந்து பாரிஸ்க்கு வந்த யாருமே அதிகபட்சம் 2-3 வாரம் கூட தாக்கு பிடிக்கல. அதிகபட்சமா ஒரே ஒருத்தர் 6 வாரம் வரைக்கும் உயிரோட இருந்திருக்காரு. 6வது வார முடிவுல அவரும் ஹிட்லர் படையில சிக்கி அவரை கொன்னுட்டாங்க. இதுதான் நிலைமை. ஆனா அடுத்த 4 மாதங்களுக்கு நூர் இனாயத் கானை யாராலையும் பிடிக்க முடியல. அவங்க தொடர்ந்து தன்னுடைய வேலையை ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா எப்பவுமே தியாகத்தை விட கூட இருந்தே குளிபறிக்கிற துரோகத்துக்கு ஒரு தற்காலிகமான முக்கியத்துவம் கிடைக்கும். அந்த அடிப்படையில நூர் இனாயத் கானை காட்டி கொடுத்தது ஒரு பிரெஞ்சு பேசக்கூடிய ஒரு பெண்மணி. ஹிட்லர் படைகள் தேடி இவங்களை கண்டுபிடிக்கல, மாறா துரோகத்தால இவங்க வீழ்த்தப்பட்டாங்க. ஒரு பிரெஞ்சு பெண்மணி, அவங்க பேரு ரெனி கேரி. இவங்க 10,000 பிராங்க் பணத்துக்காக நூர் இனாயத் கானை காட்டி கொடுத்தாங்க. 1943 அக்டோபர் 13ஆம் தேதி ஹிட்லருடைய ரகசிய போலீஸ் அமைப்பான கெஸ்டாபோ இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. மிக கொடுமையான சித்திரவதைகள். ஆனால் கடைசி வரைக்கும் தான் யாரு, தன்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, இன்னும் யாராவது மிச்சம் இருக்கிறாங்களா, தாங்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, எந்த உளவு தகவல்களையும் நூர் இனாயத் கான் கொஞ்சம் கூட வெளியிடவே இல்லை. இவங்களுடைய மன தைரியத்தை பார்த்து அவங்களே ரொம்ப மிரண்டு போனாங்க. இவங்களுடைய கண்ட்ரோலில் ஜெயிலில் இருக்கும்போது 2 முறை நூர் இனாயத் கான் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணார். ஒரு தடவை ஜெயிலுடைய மேற்கூரையை பிரிச்சுக்கிட்டு அதுலேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணாங்க. சைரன் ஒழிச்சதுனால அவங்க கடைசியாக பிடிச்சிட்டாங்க.
கடைசியா அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் நீங்க கொடுத்துருங்க, நாங்கள் உங்களை உயிரோட விட்டுறோம், வேற ஏதாவது ஒரு நாட்டில் போய் உங்களை செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்னு ஏதேதோ வழிமுறைகளில் பேரம்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க அதற்கு ஒத்துழைக்கவே இல்லை. 10 மாதங்கள் கொடூரமான சித்திரவதை ஜெயிலில், அதுலேயும் அவங்க ஒத்துழைக்கலை அப்படின்றதும், அதற்கு பிறகு அங்கிருந்து டச்சாவு அப்படின்னு ஹிட்லருடைய ஒன் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் கேம்ப், அந்த கேம்பில் கொண்டு போய் அடைச்சாங்க. அங்கேயும் மிக கடுமையான சித்திரவதைகள் தொடருது. கடைசியாக 1944 செப்டம்பர் 11ஆம் தேதி நூர் இனாயத் கான் மற்றும் மேலும் சில பெண்கள் எல்லாரையும் சேர்த்து நிற்க வச்சு ஒவ்வொருத்தராக சுட்டு கொன்னாங்க. மற்ற எல்லாருக்கும் ஒரே ஒரு புல்லட் சுட்டாங்க, செத்துட்டாங்க. ஆனால் நூர் இனாயத் கான் மீது 3 புல்லட்டுகள் அடுத்தடுத்து சுடப்பட்டன. முதல் புல்லட் சுட்டப்போ அவங்க வாயிலிருந்து வெளிப்பட்ட கடைசி வார்த்தை லிபரேட், சுதந்திரம். அதுதான் அவங்க உயிர் துறக்கிறதுக்கு முன்னாடி உச்சரித்த கடைசி வார்த்தை. அப்படியே திப்பு சுல்தானை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. திப்பு சுல்தான் இந்திய சுதந்திரத்திற்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்தார். அவருடைய இரத்த வாரிசான நூர் இனாயத் கான் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நிலப்பரப்புல போய் அவங்க நேரடியாக எந்த வகையிலையும் தொடர்பில்லாத அந்த மக்கள் படுற வேதனை பொறுக்காம அவங்களுடைய சுதந்திரத்திற்காக ஹிட்லருடைய துப்பாக்கி குண்டை வாங்கி கொண்டு உயிரை விட்டார். இவருடைய மரணத்துக்கு பிறகு 2வது உலகப் போரெல்லாம் முடிஞ்ச பிறகு பிரான்ஸ் அரசு, இங்கிலாந்து அரசு இவங்கெல்லாம் இவங்களுக்கு செலவச்சாங்க, நிறைய விருதுகள் கொடுத்து கௌரவிச்சாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நூர் இனாயத் கானின் பெருமை அப்படிங்கிறது திப்பு சுல்தானின் இரத்த வாரிசு என்பதில் அல்ல, மாறா அந்த இரத்த வாரிசுங்கிறதெல்லாம் எத்தனையோ தலைமுறை இடையில பாஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் கடந்தும் கூட இசை, ஓவியம், எழுத்து அப்படின்னு ஒரு ஒதுங்கி அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த பெண்மணி தன் கண் முன்னால் மக்கள் துன்பப்படுவதை பார்க்காம தன் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஹிட்லருடைய படைகளுக்கு எதிராக போராடி தன்னுடைய உயிரை விட்டார். இந்த வரலாறு அதிகம் பேசப்படாத ஒன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே போன்று மேலும் பல வரலாற்று வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.